ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து நம்ம பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் 2 பால் எடுத்து வச்சுக்கிறேன். ஆரஞ்சு பால், அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கிறேன், சேமியா பாக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன், நெய் பாக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை வந்து உங்கள் ஆப்ஷன், தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். எனக்கு தேவையில்லை, அதனால நான் விட்டுட்டேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கிறேன். பால் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 2 பால் ஊற்றிட்டேன். பொங்கி வந்துட்ட பிறகு பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடாய் வந்து இதுவாகும். நான் நெய் கட் பண்ணிக்கினேன், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேமியா பாக்கெட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கட் பண்ணிவிட்டு. இது போதும். நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நான் ஜவ்வரிசி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டு தண்ணியை போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இதை வறுத்ததை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். சேமியாவை நான் தட்டில் எடுத்து வச்சிட்டேன் தனியாக. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு அதை ஆட் பண்ணிட போகிறேன். இதில் பால் பொங்கிடுச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ பால் பொங்கிடுச்சுல, அதில் வந்து நான் வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நான் கலரிக்கிறேன். இப்போ நான் நல்லா கலரிக்கிறேன். அதை வறுத்த முந்திரி திராட்சையாக நான் அதில் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா தட்டி போட்டுற போகிறேன். அதில் ஜவ்வரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தனால அதை நான் வந்து தண்ணியை வந்து வடிகட்டிக்க போகிறேன். இப்போ வடிகட்டிட்டு அந்த ஜவ்வரிசியை மட்டும் போட்டுக்க போகிறேன். நல்லா இப்படி சுற்றி போட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு இடமா போயிட்டு போட்டிங்கன்னா அப்படியே மதையாக நின்றுடும். அதனால் நல்லா சுற்றி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் இப்போ சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 10 ஸ்பூன் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஸ்வீட் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்வீட் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அதனால் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் சுகர். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ எனக்கு சுகர் கரெக்டாக இருக்குது. இது தண்ணியாக வேணும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 ஹவருக்கு இதை அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நான் அதை வந்து பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.